அதான் சார் நீங்க எனக்கு பண்ணி குடுத்தீங்கல்ல ஒரு 5 போஸ்டரு. அது பிளஸ் வந்து நான் ஒண்ணு அடிச்சத உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அது ஒண்ணு. ஆமா. அது இல்லாம வந்து அது இல்லாம மக்கள்ட்ட ஒரு சின்ன நோட்டீஸ்ல வந்து ஒரு எந்த ஆர்டர் எவ்வளவு போட்டாலும் ஒரு டம்ளர் ஃப்ரீன்னு மட்டும் போட்டிருக்கேன். யாரு எவ்வளவு ரேட்ல பண்ணாலும், அது 20, 21, 22 இந்த 3 நாளைக்கு மட்டும். ஸ்டார்ட்டிங். நான் சொல்றது சராசரி சொல்றேன். இப்ப சராசரியான சார் எப்படியும் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 1 மந்த்துக்குள்ள எப்படியும் ஒரு 100லேருந்து 120 வந்துரும் சார். ஏன்னா மக்கள் வந்து இப்ப நெறைய பேர் வந்து கடைக்கு வரதோட இப்பயே என்ன பண்றாங்க, ஃபோன்ல தான் ஆர்டர் சொல்றாங்களே. இப்ப நான் சரி. இன்னும் அந்த இத வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே, அந்த நோட்டீஸ் குடுத்தோனே நோட்டீஸ்லேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க. "சார் எனக்கு டெலிவரி பண்ணுவீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. பண்ணுவேன் மேம்" அப்படின்னேன். இல்ல சார் நீங்க நார்மலா சொல்லுங்க. நான் எடுத்து வந்துர்றேன். நீங்க ஆப் வந்து 20ஆம் தேதி நீங்க பண்ணிக்கலாம். ஆர்டர் எடுத்துட்டு தான் சார் இருக்கேன். இப்ப ஓகே மேம். இப்ப உங்களுக்கு என்ன ஜாமான் வேணும்னு சொல்லுங்கிறப்ப, சார் கேஷ் ஆன் டெலிவரி ஓகே. நீங்க என்ன ஜாமான் சொல்லுங்கன்னோனே, ஜாமான் சொன்னோனே நம்ம பிரிண்ட் இருக்கு. நம்ம அந்த ஜாமாவ அடிச்சு ஒரு டெலிவரி சார்ஜ் இப்பைக்கு மேக்ஸிமம் எவ்வளவு தூரமா இருந்தாலும் ரூ. 10 மட்டும் வாங்குறது. வந்ததுக்கு மட்டும் ரூ. 10 குடுங்க. ஏன்னா நம்ம அறிமுகம் ஆவுறதுக்காக ஆமா. நம்ம சும்மா இலவசம் குடுக்குறதுனால ரூ. 10 மட்டும் குடுங்க. ரூ. 10 தான் சார் டெலிவரி. ஆமா மேம் ரூ. 10 தான் அப்படிங்கிறது. சொல்லிடுறேன். நீங்க இப்போ ஆப்ல அதே மைண்ட் போடுறப்ப செட்ல அந்த இருக்க போறாங்க கஸ்டமரு. நாளைக்கு வந்து சொல்லிடுறேன் கஸ்டமர்ட்ட. ரேட்டுக்கு வந்து மாறும். ஏன்னா இப்ப 10 சொல்லிட்டு இல்ல அது நாளைக்கு சொல்லிட்டேன் வந்து சார். அது உடனே சொல்லிட்டேன். அங்கேயே சொல்லிட்டேன். அதாவது நான் இப்பைக்கு ரூ. 10 வாங்குறேன். நாளைக்கு நீங்க ஆப்ல நீங்க போடுறப்ப, நீங்க எத்தன கிலோமீட்டரோ அதுக்கு தகுந்த மாரி ரேட் மாறும். மாறும். சரி, சரி. ஆனா இப்பைக்கு நீங்க வாங்கிக்கிறது ரூ. 10 தான். மினிமம் ரூ. 10 தான். ஆனா அப்பைக்கு உங்களுக்கு கிலோமீட்டருக்கு தகுந்த மாரி மாறும். அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்க தான் ஓனரான்னு கேட்டாங்க. நான் தான் சொன்னேன். நான் ஓனர் தான். ஓனர் வந்து நீங்க அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா, சரி, சரி. இப்ப நம்மளே அத கொண்டு கண்டிப்பா, போறோம்னு நம்மள ஒரு மாரியா நினைப்பாங்க. கண்டிப்பா. இல்ல ஓனரே எடுத்துட்டு வராங்க அப்படின்னு. இல்லப்பா ஓனர் இருக்காங்க. எனக்கு வந்து இப்பதான் குடுத்துருக்காங்க. இன்னும் கம்பெனில இது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கனால டீ ஷர்ட் எல்லாமே அடிக்க குடுத்துருக்காங்க. நாங்க எங்கள மாரி ஒரு 5 பேர் ஒர்க் பண்றோம். ஃபோன் வர்றது ஆர்டர் எடுத்து பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு. டெலிவரிக்கு நாங்க இருக்கோம். ஓனர் செப்பரேட்டா இருக்காரு. நீங்க அந்த நம்பர் வந்து எங்களோட ஆபீஸ் நம்பர் தான். ஓனர் நம்பர் வேணும்னா நீங்க ஆபீஸ் நம்பர்ல கேட்டுட்டு நீங்க அவர்ட்ட பேசிக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டேன். அது ஆபீஸ் நம்பர்ன்னு சொல்லி அவ்வளவுதான். சரி அப்படி சொல்றதா பெஸ்ட். ஏன்னா போக போக ஆனா கஸ்டமர் மைண்ட் செட்ல டெலிவரி பாய் போது எப்படி பாக்குறது பேசலாம் ஃப்ரீயா ஓனும் போது அது மாதிரி சார் கொஞ்சம் விலை கம்மி பண்ணுங்க அந்த மாதிரி எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் இதை தவிர்த்துட்டு இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க. அதே மாதிரி நான் உங்களுக்கு டிஷீட் வேணாலும் நான் உங்களுக்கு டிசைன் பண்ணிட்டேன். டிஷீட் என்ன மாதிரி பண்ணலாம் அதெல்லாம் உங்களுக்கு இப்போ நீங்க லோக்கலே பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச கனெக்ஷன் அங்கே பண்ணிக்க டிஷீட் பண்றது உங்களுக்கு லோகோ எப்படி பண்ண நல்லா இருக்கும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நான் கைட் பண்றேன். பிளஸ் வந்து உங்களுக்கு இந்த டெலிவரி பேக்ஸ் தேவைப்படும் இல்லையா அது ஏதாவது பார்த்து வச்சிருக்கீங்களா அப்படி. இப்ப டெலிவரி பேக் வந்து சார் ஒரு 3 மெத்தட்ல வச்சிருக்கேன் சார். இப்ப என்ட்ட இருக்கிறது எப்படின்னா, ஒண்ணு வந்து நம்ம ராணுவ பேக் ஒண்ணு இருக்கும்ல சார். ராணுவ பேக் ராணுவ பேக் ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த ஐஸ்கிரீம் காரங்க பேக் ஒண்ணு கொண்டு போவாங்க பாத்திருக்கீங்களா? நல்லா சாக்கு பை மாரி இருக்கும். ஐஸ்கிரீம் இந்த ஆமா ஆமா டெய்ரி டே இது அமுல்லாம் அந்த பை வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? நல்லா சாக்கு பை மாரி. சரி மழை தண்ணி பட்டாலும் உள்ள வராது. உள்ள வராது. நல்லா ஹார்ட்ஸா சரி. எனக்கு போட்டோ தான் அனுப்பிடுங்க. ஓகே சார். அது இல்லாம இன்னொரு பை வந்து நம்ம நம்ம நார்மலா ஜாமான் வாங்குற பை மாரியே இருக்கும். ஆனா சின்ன பையா கைக்கு அடக்கமா இருக்கும். அதாவது ஒரு 10 கிலோ வரைக்கும் அது 10 கிலோ மினிமம் 10 கிலோ எந்த ஜாமான் இருந்தாலும் 10 கிலோ கொண்டு போற மாரி. அதுக்கு மேல ஒரு ஜிப் மாரி சின்ன சின்ன பையா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு மேல மட்டும் நான் இன்னும் ஜிப் வைக்கல. நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறேன் சார். நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறேன். அனுப்பிவிடுங்க போட்டோ இப்ப நீங்க உங்களுக்கு வந்து நிறைய மளிகை வரும் இல்லையா எப்படி பேக் பண்றதா எப்படி பேக் பண்ணி எப்படி பேக் பண்ணலாம் இந்த மாதிரி அப்படியே ஜஸ்ட் ஆர்டர் எடுத்து அப்படியே கொண்டு போய் கொடுக்குற மாதிரியா. இப்ப நான் குடுத்த வரைக்கும் இப்ப இன்ன வரைக்கும் நான் ஒரு 7, 8 ஆர்டர் பண்ணியிருக்கேன் சார். இப்ப இந்த 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 பேப்பர வச்சே. எனக்கு கால் பண்ணி சொன்னோனே நான் போய் டெலிவரி பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் அவங்க ஒருத்தவங்க என்ன கேட்டாங்கன்னா, அட்டைப்பெட்டிக்குள்ள வரும். அட்டைப்பெட்டிய கவர் பண்ணி வரும்னு நெனச்சேன் அப்டின்னாங்க. நான் தான் சொன்னேன், அட்டைப்பெட்டிய மட்டும் கொண்டு போறது இருக்கு. ஆனா, இது ஓப்பன் டெலிவரிங்க. வந்து நீங்க குடுத்த ஜாமான்லாம் ஓப்பன் பண்ணி திருப்பி அட்டைப்பெட்டி இருக்கு எடுத்துட்டு போங்கன்னு சில பேர் சொல்லிர்றனால இப்டி கொண்டு வந்திருக்கோம். இதுல நீங்க எந்த டேமேஜா இருந்தாலும், நீங்க இப்ப நீங்க பார்க்குறப்ப இதுல எந்த பொருள் உங்களுக்கு தரமாவும் இருக்கும். நீங்க செக் பண்ணிக்கலாம். அதே மாரி எடை மிஷினும் ஒண்ணு சின்ன மிஷின் வச்சிருக்கேன். அதையும் கொண்டு போறது கையோட. அவங்க சரி சரி கேட்கிற கிலோ இந்த கரெக்ட்டா காட்டுதா? அவங்களுக்கு காட்டி இப்ப நிரூபிக்கிறனால அவங்க சொல்றாங்க, நெறைய பேரு எடை மிஷினா கொண்டு வரல அப்டின்னாங்க. அதான் சொன்னேன்,
நம்ம இது புதுசா ஆரம்பிச்சிருக்கனால இதுல வந்து நீங்க கேட்கிற கிலோ இதுல கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இல்ல உங்ககிட்ட மிஷின் இருந்துச்சுன்னா நீங்க செக் பண்ணிட்டு எனக்கு நீங்க காசு கொடுங்கன்னு சொன்னோன்னே, அது உங்களுக்கு ஒரு இன்ன வரைக்கும் நம்பிக்கை யாருமே வரும். பண்ணல. சரி. இன்ன வரைக்கும் யாருமே வெரி குட், பண்ணதில்ல. வெரி குட். இன்னும் கொஞ்சம் இருக்கனால அவங்களே சரி அவங்களே 2, 3 ஆர்டரா பண்றாங்க. இப்ப நீங்க இப்ப வெயிட்டிங் காலையில மிஷின் எந்திரிச்ச உடனே சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. காலையில இப்ப அவங்க சொல்லி முடிச்சோட காலையில என்ன பண்றாங்க, காலையிலயும் ஒரு ஈவினிங் மட்டும் ஒரு இங்க பக்கத்துல இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் மட்டும் தான் இருக்கு சரௌண்டிங். ஒரு 5 பேத்துக்கு மட்டும் காலையிலயும் பாலு, சாயந்தரமும் பாலு. அந்த பாலோட வேற ஜாமான் ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு போய் குடுத்துட்டு வந்துடுறது. அப்படியே அந்த கரெக்ட்டா அந்த ஒரு அந்த தெருவு மட்டும் ஆனா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர். அது கொட்ட அமையுது. சரி, சரி. அதான் சொன்னேன், உங்களுக்காக தூக்கி வரேன். அடுத்தாப்புல வரப்ப இன்னும் பக்கத்து வீட்டு இவங்கலாம் சொல்லுங்க. அதே ரேட்ல தான் எல்லா பக்கமும் பாலு ரூ. 10 பாக்கெட்டு. நம்ம மட்டும் 8.50 வரனால ரூ. 9 குடுக்குறது. உங்களுக்கு மத்த ரூ. ஐட்டம் சேர்த்து 1 தரணும். காப்பி தூளு இல்ல உடனே அவங்க என்ன சொல்றாங்க, "ஏப்பா இங்க பக்கத்துல ரூ. 10 தான் பாக்குறேன். எனக்கு கொண்டு வந்து குடுக்குறதே ரூ. 9 குடுக்குறப்பா. அவரோட ஜாமான் ஒரு ரூ. 100 நீ போட்டீன்னா வந்து குடுத்துட்டு போயிருவாருப்பா." அப்படின்னு இன்னும் பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவரு தான்ப்பா ரூ. கண்டிப்பா. 9 பால், ரூ. 9 பால்ன்னு இப்ப கொஞ்சம் ஆ, பால் ரூ. 1 நீங்க கம்மி பண்ணீங்க. ஆனா வந்து உங்களுக்கு மத்த ஐட்டம் சேர்த்து வரும். இப்ப எல்லா ம். ஐட்டமும் வந்து மக்கள் வந்து விலை ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க இல்லையா? ஒரு சில ஐட்டம் முட்டை, பால் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். மீதி இப்ப கோதுமை மாவு இதெல்லாம் வந்து பார்த்தா அப்ப இருக்கிற விலை தான். அப்படி போற விலை அப்படி இருக்கிறது தான். இதுல உங்களுக்கு மார்ஜின் அது அதிகம். ரூ. 1 நீங்க உங்களுக்கு கம்மியாகிற மாதிரி இருந்தாலுமே மத்த இதுல ரூ. 1 சேர்த்து நீங்க வச்சிடலாம். ரூ. 1 ஆமா சார். சேர்த்து வச்சிடலாம். அது கஸ்டமருக்கு வந்து நீங்க இந்த ஐடியா நல்ல ஐடியா. இது நீங்க இப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? நானே சொல்றேன். சரி, இதே இப்ப மாதிரி இப்ப பாலு, கோதுமை மாவு வாங்குனாங்க. பாலு, கோதுமை மாவு வாங்குனாங்க. கோதுமை மாவு வந்து அசல் ரேட்டு 29 ரூ. 35 போட்டிருக்கோம். நான் ரூ. 33 ஒரு பால் பாக்கெட்டோட போய் குடுத்துட்டேன். வேலை முடிஞ்சுச்சுங்களா? வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்படிதான் ஒரு எவ்ரி ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பிரைசிங் நல்லா பண்றீங்க. ஸோ பிரைசிங் இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய பிசினஸ். ஏன்னா வந்து ஒரு விலையை வந்து ஓகே சார். ஒரு பொருளை கம்மி பண்றோம். அது எந்த ப்ராடக்ட் கம்மி பண்றோம்னு இருக்கு சரிங்களா? ஏன்னா வந்து இப்ப பால், முட்டை இந்த மாதிரி சில சில ஐட்டம்ஸ் காஃபி இதெல்லாம் வந்து பார்த்தா நோட் பண்ணுவாங்க. ஓ, ரூ. 1 கம்மி மற்ற கடையில ஸோ அவங்களுக்கு என்ன ஓகே இந்த விலை கம்மின்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்க ஒரு இந்த பொருள் வாங்கியிருக்கோம் இவங்ககிட்ட வாங்கும்போது நமக்கு பொருள் விலை கம்மியா கிடைக்குதுன்னு ஒரு மைண்ட் செட் வந்துடும் சரிங்களா? அதுக்கப்புறம் அப்படி வாங்கும்போது அவங்க இன்னைக்கு ரூ. 100 வாங்கினா நாளைக்கு ரூ. 1000 வாங்குவாங்க. அதே கஸ்டமர். அப்ப கண்டிப்பா. அப்ப கணக்கு பார்க்க மாட்டாங்க. ஓகே கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னா. சோ சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கம்மி பண்ணிட்டு பெரிய விஷயங்களை அதுக்கு மார்ஜினும் ஏத்திக்கலாம். ரொம்ப அதிகமா வைக்கணும்னு சொல்லுவாங்க நானு. இதுல ஒரு ரூபாய் கம்மியாகுதா இன்னொன்னு சேர்த்து வச்சிருக்கோம். உங்களுக்கு ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் உண்டு. ரெஃபர் பண்ண சொல்லுங்க. கஸ்டமரை ரெஃபர் பண்ண சொல்லுங்க. நம்ம சொல்றது காட்டிலும் நம்ம சும்மா வந்து சொல்லுங்க அந்த வீடியோ சொல்றது காட்டிலும் கஸ்டமர் வந்து இப்ப நீங்க வாட்ஸ்அப்ல நம்ம எப்படி ஆப் இருக்கும் ஆப் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு தான் அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் வந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஜஸ்ட் ஷேர் பண்ணாலும் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். டக்கு டக்குன்னு ஷேர் பண்ணுவாங்க. ஓகே சார். அதே மாதிரி ரிவ்யூ போட சொல்லுங்க. ஆப் லான்ச் பண்ணது கஸ்டமர் வந்து ரிவ்யூ போட்டுருந்தா அதுக்கு டிஸ்கவுண்ட். ரிவ்யூனா இப்போ ஆப்ல போடுவோம் இல்லையா? இந்த ஆப் நல்லா இருக்கு யூஸ் பண்ணேன். புரியுது. அதுக்கு ரேட்டிங் ஏன்னா வந்து அது அப்படி போடும்போது ரேட்டிங் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்தா இப்ப ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா நீங்க பேஜ் ஏதோ ஃபேஸ்புக்கோ இல்ல வந்து யூடியூப் சேனல் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதை விளம்பரப்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. இல்ல வாட்ஸ்அப்ல கூட விளம்பரப்படுத்தவே வச்சுக்கோங்களேன். இந்த கஸ்டமரோட யாரெல்லாம் நல்லா பழகுறாங்களோ கஸ்டமர் எல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க பேர் எல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல ஆட் பண்ணி குரூப் போட்டு வச்சிருக்கீங்க. நாளைக்கு ஏதோ ஒரு ஆஃபரோ இல்லை ஏதோ ஒரு விளம்பரமோ தகவல் சொல்லணும்னா உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ரெண்டு தேவை குரூப் போட்டு வச்சுட்டீங்கன்னு சொல்லுங்க. குரூப் பண்ண ஏரியா வைஸ் ராஜா நகர் இந்த கஸ்டமர் இந்த அம்பேத்கர் சாலை இந்த ஏரியா இப்படி ஸோ இப்படி நீங்க பிரிச்சு பிரிச்சு குரூப் போட்டு வச்சிட்டீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறீங்க. இங்க இருக்கிற அதே மாதிரி 500 ஆர்டர் பண்றாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா எவ்வளவு என்ன ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நீங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேல்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவோம். ஓகே சார். அதே மாதிரி ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா இது வாங்கினா வந்து ஒரு டம்ளர் இப்போ டம்ளரோட காஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு இருந்துச்சு? சார் டம்ளர் வந்து பிளாஸ்டிக் டம்ளர் வந்து பல்கா சிங்கிள் பீஸ் வாங்குறப்ப 10 சார். பல்கா வாங்குறப்ப ரூ. 3 4 ரேட்டுக்கு வந்துச்சு. பல்கா வாங்கி வச்சிருக்கேன். ஒரு இப்போக்கி 1000 பேப்பர் மாதிரி ஒரு 1000 கப்பு கிட்ட பேசி வாங்கிட்டேன். அது 1000 நோட்டீஸ்க்கு 1000 கப்பு மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்தா கூட நம்ம பார்த்து கூட கொடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோட்டீஸ் கொடுக்க எல்லாருமே வாங்குவோம். எந்த ஆர்டர் போட்டாலும் வாங்குவாங்க. மினிமம் ஆர்டர் வந்து 300 போட்டிருக்கேன். 300 பண்ணவங்களுக்கும் கப்பு தான்.
ரூ. 1000 பண்றவங்களுக்கு 3 டம்ளரு இது மாதிரி 2 டம்ளர் சேர்த்து கொடுக்குற மாதிரி. சரி சரி. அப்ப பக்கத்துல பேசுவாங்கல்ல, எனக்கு 2 டம்ளர் கூட கூட ஆமா 2 டம்ளர் கிடைக்கும். அவங்களுக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை இருப்போம். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, பேசுவாங்க. இந்த கடையில வாங்கினா எனக்கு டெலிவரி. அதே மாதிரி இது நீங்க டைமிங் மெயின்டைன் பண்ணிங்களா, முதல்ல இருந்தே மெயின்டைன் பண்ணி வந்து நீங்க டெலிவரி கொடுத்துறீங்கன்னா சராசரி டைம் வச்சு ஆர்டர் போட்டீங்கன்னா 1 ஹவர் 2 ஹவர் ஆகும். ஒருவேளை ரொம்ப எமர்ஜென்சியா இருக்கு அப்படின்ற பிரச்சனை இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன், ஏதோ ஒரு எமர்ஜென்சி வீட்டு ஏதோ ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று தேவைப்படுது அப்படின்னு. அதே மாதிரி இப்ப நீங்க இதை பண்ணும்போது நீங்க எவ்வளவு கஸ்டமர்கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்றீங்களோ அதே மாதிரி கடையிலையும் சொல்லுங்க, டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி விஷயம் சொல்றேன் சொல்லிட்டு அவங்களையும் ஜாயின் பண்ணிக்கிறது. கறி ஏன்னா கேளுங்க, கஸ்டமர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் கேட்டுப்பாங்க சரிங்களா. அதுல எல்லாம் மாற்றம் அதிகமாக வருதுன்னு பாருங்க, எந்த கடையில அதிகமா மாற்றம் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஏன்னா இப்ப மளிகை ஐட்டம் வந்து இப்ப உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு அது எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு? 250 ரூபா சாலிடா கிடைக்கும் சார். இப்ப ஏன்னா நம்ம எடுக்கிற பொருள்லாம் பல்க் ஆகும் சார். அதாவது நம்ம எடுக்கிறதே பல்க், அதுக்குதான் அதுல கிடைக்குங்க. அதுல நம்ம பல்க் எடுத்து சில்லறை ஹோல்சேல் எடுத்து சில்லறை விற்கிறப்ப நல்லா கிடைக்கும். நம்ம ஹோல்சேல் ரேட்டு ரீட்டைல் கிடைக்காது. ஹோல்சேல் ரேட்டு இங்க சில்லறையில கொடுக்குறப்ப நம்ம ஹையட்டா இருக்கும். நமக்கு வரது 23 ரூபாய்கிட்ட வரும். ஒரு விஸ்பர் பாருங்க 23 வரும், ஆனா 32 ரூபா. அப்ப நம்ம ஹையட்டா கிடைக்கும். இப்ப நீங்க ஹோல்சேல்ங்கிறது ஏஜென்சி மூலியமா வாங்குவீங்களா இல்ல ஹோல்சேல் கடையிலே வாங்குவீங்களா? இடையில ஏஜென்ட்ஸ் இல்ல சார், நம்ம கடையிலேயே பேசிடுவோம். நம்ம டைரக்டா நம்ம அங்க போன் அடிச்சோம்னா அவங்க ரெடி பண்ணி வச்சிருவாங்க. நம்ம போய் பேமெண்ட் கொடுத்து வண்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கடைக்கு 10 கடை சார். நம்ம இந்த ஜாமான் வந்து சாப் ஜாமான் ஒரு கடையில வாங்கணும், அதாவது சிகரெட்டு பீடி நிஜாம் பாக்கு இதெல்லாம் சாப் ஜாமாவோட ஒரு கடையில வாங்கணும். மல்லிகை ஜாமான் அரிசி பருப்பு உளுந்து இது மாதிரி ஒரு கடையில வாங்கணும். மெடிக்கல் ஐட்டம் இந்த மாத்திரை தைலம் இந்த விஸ்பரு அது மாதிரி ஐட்டம் மெடிக்கல் ஒரு 2-3 மெடிக்கல் வச்சிருக்கேன். அங்க நம்ம இல்லைன்னா இன்னொரு மெடிக்கல் வாங்கிட்டு வந்துடலாம். அது மாதிரி ஷாம்பு ஐட்டம் அது மாதிரி ஒரு பல்கான ஆர்டர். ஷாம்பு எல்லாமே ஒரு பல்க் ஒரு கடையில், அங்கே மட்டும் ஷாம்பு மட்டும் ரொம்ப கம்மி. அது மாதிரி எல்லா கடையிலையும் பார்த்து வச்சுட்டேன். பார்த்து வச்சுட்டு இப்போ பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கடைக்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ஆப் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்றதோட நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறத பார்க்க ஓகே, அவங்களே இது மாதிரி இந்த ஏரியாவுக்கு என்ன கேட்குறாங்கப்பா, நீ வேணா போய் டெலிவரி பண்ணிடுறியான்னு கேட்குறப்ப நம்ம ஆப்ல போட சொல்லுங்க சார், நம்ம கொடுத்துடலாம். அப்படியே இப்போ நான் இன்னொன்னு சொல்லுங்க, இந்த கடைகளை யாரும் சப்ளை பண்றாங்க சரிங்களா, அவங்க ஒருவேளை அந்த கடையில வர கஸ்டமருக்கு யாரும் டெலிவரி கொடுத்துருன்னு சொல்லுவேன், உங்க ஆப்பை ரெஃபர் பண்ண சொல்லுங்க. ஏன்னா அப்படி இப்ப அவங்களால போக முடியலன்னு அவங்களோட போக முடியலன்னு சொன்னதை நான் என்ன பண்ணிட்டேன் சார், நம்ம ஆப்ல போட சொல்லுங்க. அப்படி நம்ம ஆப்ல போடுறோம் இல்லைன்னா நீங்க என் போன் நம்பர் கொடுத்துருங்க, இது மாதிரி ஒரு டெலிவரி எடுத்து வருவாருன்னு சொல்லிட்டு நம்ம நீங்க ஜாமான் ரெடி பண்ணி வச்சிருக்க, நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்ட்டு. ஓகே, நான் உங்களுக்கு QR கோட் போஸ்டர் டிசைன் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஒரு QR கோட் போஸ்டர் முடிஞ்சா அந்த டிஷர்ட் ஆட் பண்ணிக்கீங்க. அதே மாதிரி ஸ்கேன் பண்ணா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பேஸ்புக் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன் சரிங்களா. அதுக்கப்புறம் டிசைன் பண்ணிருக்காங்க. அதுல வந்து நீங்க அழகா பிரிண்ட் எடுத்து கடையில ஒட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கஸ்டமர் யாராவது வராங்கன்னா உங்க பேர் இருக்கும், உங்க ஆப் பேர் போட்டு இருக்கும் சரிங்களா. இதெல்லாம் QR கோட் இருக்கும், ஒன்று ஸ்கேன் பண்ணி அவனுக்கு கொடுத்துக்கலாம். ஃபோன் நம்பர் கொடுத்துடலாம், QR கோடு கொடுத்துடலாம், அப்புறம் ஆப்போட பேரையும் போடலாம் இமேஜ் லோகோவோட. ஸோ கஸ்டமர் வரணும் டக்குன்னு பாட்டு தெரிவிக்கும், அவங்க பிசினஸ் டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்தாங்களா ஓகே QR கோட் ஸ்கேன் பண்ணிக்கலாம், இல்ல ஃபோன் நம்பர் வச்சு கேட்டுக்கலாம், இல்லையா பேர் ஆப்ல பேர் சொல்லி போட்டா உடனே ஈஸி. கஸ்டமர் வந்து ஒன்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிடணும்னு வச்சுக்கோங்க, நீங்க நோட்டிபிகேஷன் அனுப்புற நம்ம ஆப்ல ஃபீச்சர் இருக்கு, அவங்க அதெல்லாம் 4 நாளைக்கு டெமோ அனுப்புறேன் எப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அதே மாதிரி கஸ்டமர் எல்லாரும் வந்து பார்த்தோன்னா பிளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, வாட்ஸ்அப்ல அவங்க ஏதாவது ஆர்டர் போறாங்கன்னா இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது, இப்போ ஆர்டர் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஒருவேளை நிறைய வந்ததுக்கு அப்புறம் கஸ்டமர் கால் பண்ணி ஆர்டர் பண்றோம்னு சொல்லுங்களேன், முடிஞ்சவரை வந்து ஆப்ல போடுறதுக்கு சொல்லுங்க. தெரியாதவங்களும் பிரச்சனை கிடையாது, பட் ஆப் தெரியும் யூஸ் பண்ணுவாங்க, முடிஞ்சவரை உங்க வாட்ஸ்அப்லயும் கால் பண்ண வேணாம், நீங்க ஆப்லேயே போய் ஆர்டர் பண்ணுங்க. ஆப்ல ஆஃபர் இருக்குன்னு சொல்லுங்க சரிங்களா. நம்ம கால்ல ஃபோன் பண்ணியும் அவங்க ஆஃபர் கிடைக்காது சார், நீங்க ஆப்ல போயிட்டு ஆர்டர் பண்ணீங்கன்னா ஆஃபர் கிடைக்குது. ஆனா போய் தேடுவாங்க, அவங்க என்னென்ன பார்க்கறாங்க நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். நீங்க பாருங்க, கஸ்டமர் என்னென்ன பொருட்களா பார்க்கறாங்க, எவ்வளவு நேரம் ஆப் டைம் யூஸ் பண்றாங்க, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவங்க உதாரணத்துக்கு இப்ப ஷாம்பு ஐட்டம் தேடுறாங்க, ஷாம்பு போய் பார்த்துட்டு இருக்காங்க, இந்த ஐட்டம் தேடுறாங்கன்னா நம்ம ஆப்புக்கு தெரியும். அதே மாதிரி அவங்க ஆப்ல வந்த உடனே எனக்கு தெரிஞ்சிடும், தகவல் வந்து நோட்டிபிகேஷன் வந்துடும்.
ஆர்டர் பண்ணும்போது வர்றது தெரியும். அந்த ஆப்ல வந்தாலே அவங்க தகவல் இந்த கஸ்டமர் இந்த ஃபோன் நம்பர் யூஸ் பண்ண இவர் வந்து இப்ப ஆப்ல வந்திருக்காரு, வந்துட்டு இந்த ஐட்டம் இவ்வளவு நேரம் ஒரு 10 நிமிஷம் வந்து அவங்க ஆப்ல யூஸ் பண்ணியிருக்காங்க தெரியணும். இப்ப கரண்ட் கொண்டு நம்ம ரெடி பண்ணிருக்கோம். உங்களுக்கான இன்னும் கூட ப்ரொமோஷன்ஸ் வேற உங்களுக்கு விளம்பரத்துக்கு ஏதாவது பேனர்ஸ் இல்ல கட் அவுட்ஸ் ஏதாவது டிசைன் பண்ண சொல்லி நான் பண்ணுறேன். ஓகே சார். ஏதாவது மார்க்கெட்டிங் விஷயமா என்ன வேணுமா சொல்லுங்க. இல்ல கூட உங்களுக்கு இப்ப மார்க்கெட்டிங்ல இருந்து இப்ப வெறும் நோட்டீஸ் பேனர் இந்த மாதிரி இல்லாம முடிஞ்ச வரை நீங்க கொஞ்சம் ஆன்லைன்லயும் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆப் வரப்போகுது இல்லையா? ஸோ இப்ப நீங்க ஃபேஸ்புக், ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் இதுல ஏதாவது ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு? இப்ப Facebookல மட்டும் விட்டுருக்கேன் சார். Facebook மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன். இன்ஸ்டாகிராம் நான் யூஸ் பண்ணல. Facebookலயும் வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டோரியில நான் வச்சிருக்கேன் சார். ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் டெய்லி அது ஒன்று வச்சிடுறது. டெய்லியும் அது பாட்டு அது முடிஞ்சோடனே இன்னொன்று வச்சிடுறது. வாட்ஸ்அப்ல டெய்லியும் அது இருக்கும். Facebookலயும் காலையில ஒன்று நைட் ஒன்று பார்க்குறப்ப எல்லாம் லைக் பண்ணி அதுலேருந்து ஒரு 2-3 பேர் கால் பண்றாங்க. ஆனா என்ன ஒண்ணு அது நம்ம சரௌண்டிங்ல இருக்க முடியாது. சேலம், மதுரை இது மாதிரி கால் பண்றாங்க. பரவாயில்ல. அதான் கால் பண்றாங்கன்னா சொல்லலாம். விட்டுறாதீங்க. அந்த பிசினஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க மார்க்கெட் பண்றீங்கன்னா நீங்க என்ன மாதிரி ஆஃபர் போறீங்கன்னு சொல்லிட்டு சும்மா எழுதி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா இவ்வளவு வாங்கினால் எனக்கு டம்ளர் இலவசம் பிளாஸ்டிக் டம்ளர் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துட்டு அந்த போட்டோ கிட்ட அதை அனுப்பிட்டீங்கன்னா இந்த டம்ளர் இந்த மாதிரி ஐட்டம் போட்டோ எடுத்து அனுப்பிட்டீங்கன்னா அழகா உங்களுக்கு பேனர் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துரும். வாட்ஸ்அப்ல வைக்கிற மாதிரி வாட்ஸ்அப்ல பேனர் அந்த மாதிரி வச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு. நீங்க ஒரு 10 பேனர்னா தினமும் ஒரு பேனர் மாத்திக்கலாம். ஓகே, நான் அந்த பேனர்ஸ் ரெடி பண்ணி தரேன். டெலிவரி லாபம் வரும். டெலிவரி உங்களுக்கு 10-20 கிடைக்குது இல்லையா? ஒரு விற்பனை லாபம் இருக்கு, டெலிவரி லாபம் இருக்கு, அப்புறம் விளம்பரங்களில் லாபம் இருக்கு. ஸோ இது மாதிரி கம்பெனிகள் யாராவது அணுகுறாங்க, இல்ல வந்து ஏதாவது கடையில கேட்கறாங்க, அவங்களுக்கு ஏதாவது விளம்பரம் பண்ணணும்னா நம்ம ஆப்ல விளம்பரம் கிடைக்கும். நம்ம ஆப்ல நிறைய பேர் வருவாங்க பார்ப்பாங்க. ஸோ விளம்பரம் அவங்க பொருட்கள் அப்படி விளம்பரம் பண்ணணும். அதையும் நீங்க கேட்டு வச்சு இப்ப ரெகுலரா நான் போயிட்டு தான் சார் இருக்கேன். இப்ப போன் அடிச்சு ஆர்டருக்கு நான் போயிட்டு தான் இருக்கேன். ஆனா போன் அடிச்சு சொல்றதுல நான் சொல்லிடுறது 200 மினிமம் ஆர்டர் பண்ணுங்க. ஏன்னா நான் இங்கேருந்து டெலிவரி நான் இங்க எடுத்துட்டு வரேன். இங்கேருந்து எனக்கு ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கு. நீங்க 200 ஆர்டர் பண்ணுங்க. இந்த பில்லு உங்களுக்கு வரும். வித் பில்லு வரும். அந்த பில்ல வந்து நீங்க ஏற்கனவே வாங்குற கடையோட மேட்ச் பண்ணி பாருங்க. அதாவது எவ்வளவு ஜாமான் நீங்க அங்க போய் கேட்டுங்க. இந்த பில்ல கையில வச்சுக்கோங்க. கேளுங்க. அதோட கூட இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு நீங்க ரிட்டர்ன் கூட பண்ணிருங்க. எனக்கு போன் அடிச்சு ரிட்டர்ன் பண்ணிருங்கிறது. உடனே நிறைய பேர் கால் பண்றது, சார் கேட்டீங்களா? கேட்டேன் சார். உங்களோட ₹1 அவங்களோட ₹1 நீங்க கம்மியா தான் இருக்கு. ஆனா எந்த பொருளுமே அவங்களோட அதிகமா ஒரு பொருள் கூட இல்ல. எல்லாம் கம்மியா தான் சார் இருக்கு. வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வராங்க. அதான் சொல்றேன். மக்கள் தேவை அரிசி, சர்க்கரை, முட்டை, பால், காய்கறி, அது மெயினான தக்காளி, வெங்காயம் மெயின். அந்த அந்த சரௌண்டிங் மட்டும் கம்மிப்படுத்திட்டு மத்த தூக்கி விட்டா ஒன்றும் பிரச்சனையே இல்லை.